விற்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலுமே கூட விற்க முடியாது. வாஸ்து தவறா ஒரு வீட்ட வாங்கிட்டாலோ, வாஸ்து தவறா ஒரு இடத்த நம்ம வாங்கிட்டாலோ, அந்த இடம் நம்ம கைய விட்டு போகணும்னா அவ்ளோ சாதாரண விஷயம் இல்ல. ஃபர்ஸ்ட்டு இத நேயர்கள் புரிஞ்சுக்கணும். அதுபோலவே ஒரு வாடகை வீட்டிலேயே இருக்காங்க, வாஸ்து தவறான வீட்ல. அல்லது சொந்த வீட்டிலேயே இருக்காங்க. அந்த வீட்ட மாத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாஸ்து நிபுணர்கள் ஈஸியா சொல்லிட்டு வந்துருவாங்க. எப்படி? ஈஸியா. ஏன்னா அவங்க ஃபீஸ் வாங்கிட்டாங்க, அவங்க வேலை முடிஞ்சுது. அந்த மாதிரி நெறைய வீடுகளுக்கு போயிட்டு, இந்த இடத்த மாத்திருங்க, வீட்ட மாத்திருங்க, வீட்ட வித்துருங்க. இது ஒரு ஸ்டைலு. ஏன்னா, இதில வேலை ஒண்ணும் இல்லைங்களே. போனோனே பார்த்துட்டு இத கரெக்ஷன் பண்ணுங்க, அத கரெக்ஷன் பண்ணுங்க, இத கரெக்ஷன் பண்ணா இது நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள ஃபாலோ பண்ணுனா தான் நாட்கள் அதிகமாகும். அதுக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். இது மாதிரி வீட்ட மாத்திருங்க, வீட்ட வித்துருங்க, வீட்ட விட்டு போயிருங்க அப்படின்ட்டு அந்த வேலை அதோட முடிஞ்சு போச்சு. வீட்டுக்கு சொந்தக்காரங்க குழப்பிக்கிட்டு அவங்க டென்ஷன் ஆயிட்டு இருக்க வேண்டியது தான். இதுதான் இன்றைய ட்ரெண்டு.